ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வர அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருமதி லதா பைஜுவின் முன்னந்தி சாரல்னி கதையோட அத்தியாயம் 13. இந்த பயணத்தில் உங்களுடன் இணைவது நான் ஆர்ஜே ரதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சங்கர், நாம உடனே சேலம் புறப்படணும், வண்டியை செக் பண்ணி வைங்க என்று பரபரப்பாக கூறிக்கொண்டே தன் அறைக்கு நடந்தாள் ஹாசினி. இன்றுதான் தம்பதிகள் இருவரும் பணிக்கு வந்திருந்தனர். கமிஷனர் அலுவலகத்திற்கு சென்றுவிட்டு ஸ்டேஷனுக்கு வந்தவள் அவசரமாய் சேலம் கிளம்பி கொண்டிருந்தாள். ஏகாம்பரம் சார், மிடுக்காய் அழைத்தது அவளது குரல். சொல்லுங்க மேடம். அறைக்குள் ஓடி வந்தார் அவர். அந்த சிவாவோட தம்பி சேலத்துல மாட்டிக்கிட்டான். இன்ஸ்பெக்டர் என்னை உடனே கிளம்பி வர சொல்றாரு. சிவா கேஸ் ஃபைலை எடுத்து சங்கர் கிட்ட கொடுத்துருங்க. அடுத்து அந்த சிவாவையும் எப்படியாச்சும் பிடிக்கணும், அப்பதான் எனக்கு நிம்மதி என்றாள். ஓ சரி மேடம். சிவா கிட்ட இருந்து கிடைச்ச ஃபோட்டோவை டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டது நமக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கு. அதை வச்சு தான் இந்த வாசுவை மடக்க முடிஞ்சது. சிவாவை பிடிக்கவும் ஒரு கண்ணி கிடைக்காமலா போயிடும் என்று அவளை ஆமோதித்தார் அவர். சரி, அந்த வனஜா கேஸ் என்னாச்சு, விசாரிச்சிங்களா? ஆமாம் மேடம், அவள் மகளிர் மேம்பாட்டு குழுங்கிற பேரில் ஒரு அமைப்பை தொடங்கி நிறைய பொண்ணுகளை மெம்பராக்கி வச்சிருக்கா. வெளிப்பார்வைக்கு பொண்ணுகளுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளே நடக்கிறதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம். அரசியல்வாதிகளுக்கு பொண்ணுகளை அனுப்பி காசு பார்க்குற கூட்டம். சரி, அந்த கேஸ் இன்னைக்கு தான் கோர்ட்டுக்கு வருது. நீங்களும் வசீகரனும் போய் நம்ம அரசு வக்கீலை பாருங்க. சரி மேடம், நான் சேலம் போயிட்டு திரும்ப வர்றதுக்கு சாயந்தரம் ஆயிடும், பார்த்துக்கோங்க என்றவள் குளிர் கண்ணாடியை எடுத்து கண்ணுக்கு கொடுத்து தொப்பியை தலைக்கு வைத்து கம்பீரமாய் வெளியே வந்தாள். நிமிர்வுடன் கம்பீரமாய் நடந்து வரும் மனையாளை ஓரக்கண்ணால் ரசித்து கொண்டிருந்தான் வசீகரன். அவன் நோட்டம் விட்டதை புரிந்து கொண்டவள் அவன் அருகில் வந்தாள். ஏட்டையா கூட கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துடுங்க, நான் வர்றதுக்கு சாயந்தரம் ஆகிடும், எனக்கு வெயிட் பண்ண வேண்டாம், அம்மா கிட்ட சொல்லிடுங்க என்று கூறிவிட்டு சங்கர் ஸ்டார்ட் பண்ணியிருந்த வண்டியில் ஏறிக்கொண்டாள். அவளையும் அறியாமல் அவளது பார்வை வசீகரனை தழுவ போய் வருகிறேன் என்பது போல் அவள் கண்கள் சொன்ன செய்தியில் சிறு புன்னகையுடன் சம்மதமாய் தலையசைத்தான் வசீகரன். அதை பார்த்து கொண்டே வந்த ஏகாம்பரம், அட, நம்ம ஜான்சி ராணி கிட்ட நிறைய மாற்றம் தெரியுதே என்று அவன் தோளில் தட்டினார். அதை கேட்டு அவன் மனதுக்குள் மத்தாப்பு பூத்தது. ஹாசினியை எப்படியும் அன்பால் மாற்றிவிடலாம் என்ற நம்பிக்கை வர சந்தோஷத்துடன் அவருடன் கோர்ட்டுக்கு கிளம்பினான். சொல்லுடா, உன் அண்ணன் இப்ப எங்க இருக்கான், சொல்ல போறியா இல்லையா? அவனை விசாரித்து கொண்டிருந்த கான்ஸ்டபிளின் லத்தி அவன் முதுகில் வேகமாய் பதிய அதன் சுரீர் என்ற வழியில் அவன் துள்ளினான். அடி வாங்கியதில் அவன் உடல் முழுவதும் அங்கங்கே ரத்தம் கன்னி போயிருக்க உதடு கிழிந்து ரத்தம் ஒழுகி கொண்டிருந்தது. அப்போது அங்கே வந்த சேலம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் செல்வபாண்டியனுடன் ஹாசினியும் இருந்தாள். இருவரும் செல்லை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தனர். என்ன, வாயை திறந்து ஏதாவது சொன்னானா? இல்லை சார், எத்தனை அடித்தாலும் எருமை மாதிரி வாங்கிட்டு நிற்கிறானே ஒழிய வாயை திறக்க மாட்டேங்கிறான் என்றார் அங்கிருந்த சப் இன்ஸ்பெக்டர் செலியன். அவனிடம் வந்த செல்வபாண்டியன், என்னடா இந்த ட்ரீட்மெண்ட் பத்தலையா? உன் அண்ணனை பற்றின விவரத்தை சொல்ல போறியா இல்லையா? இல்லை எங்கள் குண்டூசி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணவா என்றார். அதை கேட்டு முறைப்புடன் மண்டியிட்டு இருந்தான் அந்த வாசு. குண்டூசி ட்ரீட்மெண்ட் என்பது விரல் நகத்தின் வழியாய் குண்டூசியை குத்துவது. எத்தனை நேரம் வாய் திறக்காதவனும் அந்த ட்ரீட்மெண்ட்டில் வாயை திறக்காமல் இருக்க மாட்டான். அவனது முறைப்பை கண்ட ஹாசினிக்கு கோபம் தலைக்கேற, என்னடா இவ்வளோ கேட்டு சொல்லாம மறைச்சிக்கிட்டு இருக்க, குண்டூசியை ஏத்துனாதான் அடங்குவியா என்று ஓங்கி அவன் முகத்தில் ஒரு அறை விட்டாள். பெண்ணின் கையால் அடி வாங்கிய அவமானத்தில் அவன் சீறுகின்ற வேங்கையைப் போல ஆக்ரோஷத்துடன் முறைக்க மீண்டும் அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். அதில் அவன் கடவாய்ப்பல் ஒன்று கலண்டு கொண்டது. இரத்தத்துடன் எச்சில் வடிய நின்று கொண்டிருந்தவன் வலி தாங்காமல் கத்தினான். ஹாசினி, நீங்க வாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க என்று செல்வபாண்டியன் செலியனிடம் திரும்பினார். செலியன், அவன் வாயிலிருந்து விஷயம் வர்ற வரைக்கும் விடாதீங்க. உடம்புல உயிர் மட்டும் மிச்சம் வச்சா போதும். வாயை திறந்து சொல்ற வரைக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்காதீங்க. அவன் சொல்லலைன்னா அடுத்து குண்டூசி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம் என்றார். சரி சார், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்க என்ற செலியனும் மற்ற போலீசாரும் அந்த வாசுவை துவைத்து எடுக்க தொடங்கினர். தனது அறைக்கு வந்த செல்வபாண்டியன் அவர்களுக்கு கிடைத்த சிவா பற்றிய தகவல்களை ஹாசினியிடம் பகிர்ந்து கொண்டிருந்தார். உங்களுக்கு எப்படி அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் இந்த ஐடியா தோணுச்சு ஹாசினி? அது என் ஃப்ரெண்டு எப்பவும் இந்த மாதிரி சின்ன வயசு பசங்க ஃபோட்டோவை வச்சு பெருசானா நீ இப்படி இருப்ப அப்படி இருப்பேன்னு விளையாடிட்டு கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி காட்டிகிட்டே இருப்பான். அதுதான் சட்டுன்னு அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன் என்று புன்னகைத்தாள் அவள்.
அவரது பாராட்டில் அவளது மனம் குளிர்ந்திருந்தது. வெரி குட், நம்ம டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி ஷார்ப்னஸ் தான் ரொம்ப முக்கியம் என்றவர் மேலும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு கமிஷனர் அலுவலகத்திற்கு சென்றனர். போகும் வழியில் மதிய உணவை ஒரு ஹோட்டலில் முடித்து கொண்டனர். கமிஷனர் அலுவலகத்தில் ரிப்போர்ட் செய்துவிட்டு கிளம்பும்போது மணி மாலை 6 ஆகிவிட்டது. வானம் மழை வருவதற்கான அறிகுறியுடன் மப்பும் மந்தாரமுமாயிருக்க மேகம் நிறைமாத கர்ப்பிணியாய் மழையை பிரசவிக்க காத்திருந்தது. அதற்கு மேல் தாமதிக்காமல் அங்கிருந்து கிளம்பினாள். பாதி வழியிலேயே மழை மெல்ல சாரலிடத் தொடங்கி தன் மடியின் கனத்தை குறைத்து கொள்ளும் ஆசையில் ஹோவென்று வேகத்தை கூட்டியது. வண்டியை வேகமாய் விட முடியாமல் சங்கர் சற்று மெதுவாகவே ஓட்டினார். வழியில் ஒரு மரம் மழை காரணமாக சாலையில் விழுந்து கிடக்க அந்த வழியாக வாகனங்கள் செல்ல முடியாமல் நெரிசலாகிவிட்டது. அங்கிருந்த மாற்றுப்பாதை வழியாக வண்டிகளை திருப்பிவிட்டிருந்தனர். அப்போது சங்கரின் அலைபேசி அழைக்க அவர் எடுத்து பேசிக் கொண்டிருந்தார். அதை கண்ட ஹாசினியும் அலைபேசியில் அன்னையை அழைத்து விவரத்தை சொல்ல முயல அது முழுவதும் அடித்து ஓய்ந்தது. அடுத்து வசீகரன் அலைபேசிக்கு அழைக்க அதுவும் எடுக்கப்படவில்லை. எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சாங்களோ, யாருக்காவது என்னை பத்தின அக்கறை இருக்கா? கிளம்பி போனாலே என்ன ஆனாலோ வேலையை முடிச்சாலான்னு தெரிஞ்சுக்கணும்னு எண்ணம் இருக்கா? அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு கமுக்கமா இருக்காங்க என்று மனதுக்குள் அவர்களை கருவி கொண்டிருந்தாள். அன்னை தன் மீது அக்கறை கொண்டு விசாரிக்கவில்லை என்பது சரி, வசீகரன் எதற்கு தன்னை விசாரிக்க வேண்டும் என்று அவளுக்கு நினைக்க தோன்றவில்லை. அவன் அழைக்க வேண்டும் என்பது அவள் மனதின் எதிர்பார்ப்பு என்பதை உணரும் நிலையிலும் அவள் இல்லை. தங்கச்சி அம்மானு வந்துட்டா மட்டும் அக்கறையில உருகிறான், அவனுக்கெல்லாம் நான் ஒரு பொருட்டே இல்லை போல என்று அவன் மீது கோபமாய் வந்தது. ஒரு வழியாய் ஹாசினி வீட்டை அடையும் போது இரவாகி இருந்தது. அவளை வீட்டில் இறக்கிவிட்டு சங்கர் ஜீப்புடன் ஸ்டேஷனுக்கு சென்று விட்டார். மழை பயங்கர சத்தத்தோடு இன்றே பெய்து தீர்த்துவிடும் முடிவுடன் கொட்டி கொண்டிருந்தது. தகதகவென்று கோபத்தில் சிவந்த முகத்துடன் வீட்டுக்குள் நுழைந்தவள் ஹாலில் அமர்ந்திருந்த அன்னை அவளை அழைத்ததற்கு முறைப்பு ஒன்றை பதிலாக்கிவிட்டு கோபமாய் அவர் எதிரில் சென்று அமர்ந்தாள். ஹாசினி, என்னாச்சுடா? ஏன் கோபமா இருக்க? போன வேலையில் எதுவும் சிக்கலா என்று அக்கறையாய் அவர் விசாரிக்க மௌனமாய் ஒரு நிமிடம் அமர்ந்திருந்தாள். அவர் மீண்டும் என்னம்மா என்னாச்சு என்றதும் கோபத்துடன் திரும்பினாள். இப்ப நல்லா விசாரிங்க. காலையில போனவ என்ன ஆனா இன்னும் வரலையேன்னு எனக்காக கவலைப்பட தோணுச்சா? கால் பண்ணா எடுக்க கூட உங்களுக்கு நேரம் இல்லாம அப்படி என்ன வேலை? வெளியில் பெய்யும் மழையை விட வேகத்துடன் அவளது வார்த்தைகள் சடசடவென்று உஷ்ணமாய் வந்து விழுந்தது. என்னம்மா, எப்பவுமே நீ டியூட்டி விஷயமா வெளியே போனால் கூப்பிட்டு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவியே, இப்போ உனக்கு என்னாச்சு? என் மொபைலில் சார்ஜ் இல்லை, கரண்ட்டும் போயிடுச்சு, மேலே யூபிஎஸ் லைனில் சார்ஜ் போட வச்சுருக்கேன் என்று விளக்கினார். நான் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா கூப்பிட மாட்டீங்களா? எங்கே உங்கள் மாப்பிள்ளை? நான் கூப்பிடும்போது ஃபோன் எடுக்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? ஒருத்தி இருக்காளா செத்தாளான்னு கூட தெரிஞ்சுக்காம நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டாரா? பட்டாசாய் பொரிந்தாள். அவளது ஆத்திரத்தில் அவள் எதையும் யோசிக்காமல் கத்தி கொண்டிருக்க ராஜேஸ்வரிக்கு அவளது மனம் புரிந்தது. மாப்பிள்ளைய கூப்பிட்டு அவர் எடுக்காததுனால தான் இவ்வளோ கோபம் போல இருக்கு என்று நினைத்து மனதுக்குள் சிரித்து கொண்டார். அதை கேட்டுக்கொண்டே மாடியில் இருந்து இறங்கி வந்தான் வசீகரன். அவன் மனதுக்குள் ஹாசினியின் கோபம் சிரிப்பை வரவழைத்தது. அப்போதுதான் குளித்ததற்கு அடையாளமாய் தலையை துவட்டி கொண்டிருந்தான். ஹாசினி, மாப்பிள்ளையும் மழையில நனைஞ்சிட்டு இப்போதான் வந்து குளிச்சுட்டு வர்றாரு. சும்மா கோபப்படாம சீக்கிரம் குளிச்சுட்டு வாமா, சாப்பிடுவோம். நான் இன்னும் சாப்பிடாம உனக்காகத்தானே காத்துட்டு இருக்கேன் என்றார். அவர் கூறிய வார்த்தையை கேட்டதும் அவள் மனதில் சற்று கோபம் தணிந்தது. என்ன மம்மி, இவ்வளோ நேரம் மாத்திரை போடாம இருக்கீங்க, சாப்பிட்டு போட்டிருக்கலாம்ல என்று கடிந்து கொண்டவள், நீங்க மலையில எதுக்கு நனைஞ்சிட்டு வந்தீங்க? காய்ச்சல் வந்தா எப்படி எஸ்ஐ டெஸ்ட்டுக்கு போவீங்க? ஒரு ஆட்டோல வர வேண்டியது தானே என்று அவனையும் சாடிவிட்டு மாடி ஏறி சென்றாள். சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கா மாப்பிள்ள, நீங்க போய் அவளை சமாதானப்படுத்துங்க. பசியில தான் இப்படி கத்துறா போல, நான் இப்ப வந்துடுறேன் என்று ராஜேஸ்வரி தன் அறைக்கு சென்று விட்டார். அவள் பேசுவது முழுவதையும் மாடியில் நின்று கேட்டுக்கொண்டுதான் இருந்தான் வசீகரன். அவளது பேச்சும் அவன் நனைந்து வந்ததற்கு அவள் காட்டிய அக்கறையும் சாரல் மலையாய் மனதை சிலிர்க்க வைத்து கொண்டிருந்தது. டேய் வசி, இந்த கதையை டைரக்ட் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான வேலை இல்லை போல இருக்கு. அவளை அக்கறையாக நான் கூப்பிட்டு விசாரிக்கலன்னு தான் இங்கே சாமி ஆடிட்டு இருக்கா. இவளை கூப்பிட்டா எங்கே கத்துவாளோன்னு நினச்சி தான் நம்ம சங்கரை கூப்பிட்டோம். பேசாமல் இவளையே கூப்பிட்டுருக்கலாம். நாம் நினச்ச அளவுக்கு இவ ஒன்றும் மோசம் இல்லை. அவளோட மனசும் அன்புக்கும் அக்கறைக்கும் ஏங்கிட்டு தான் இருக்கும் போல இருக்கு. இதை வச்சே உன்னை மடக்கிறேன் பாரு என்று மனதுக்குள் நினைத்து கொண்டவன் மென்மையாய் சிரித்து கொண்டு மாடி ஏறினான். ஏன் பேபி லேட்? போன வேலை நல்லபடியாக முடிஞ்சா
என்றவனை அவள் முறைக்க அதை கண்டு கொள்ளாமல் டீலில் விட்டுவிட்டு, சரி குளிச்சுட்டு வாமா, பசியா இருப்ப, சாப்பிடலாம் என்று மெல்லிய குரலில் அவன் கனிவுடன் கூற, அதை மறுக்க முடியாமல் அவள் குளியலறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டாள். அவளுக்காய் அறையில் காத்திருந்தவன் பால்கனியின் கதவை திறக்க மழைக்காற்று குளிர்மையாய் உள்ளே நுழைந்து அவன் தேகத்தை சிலிர்க்க வைத்தது. மனதும் உடலும் குளிர உற்சாகத்துடன் மழையை ரசித்து கொண்டிருந்தான். குளித்து முடித்து ஒரு நைட்டியை அணிந்து கொண்டு குளியலறையில் இருந்து வந்தாள் ஹாசினி. கண்ணாடியின் முன் நின்று அவளை பின்னிருந்து கண்ணாடி வழியாய் நோக்கி ரசித்து கொண்டிருந்தான் அவன். அவள் மௌனமாய் தலையை துவட்டி கொண்டிருக்க, நான் வேணும்னா துவட்டி விடவா பேபி என்றான் அவள் அருகில் வந்து. அவனை எரித்து விடுவது போல் அவள் முறைத்து கொண்டிருக்க அவன் வாயின் மீது கை வைத்து அப்படியே கட்டிலில் மௌனமாய் அமர்ந்து விட்டான். பக்கத்தில் இருக்கும்போது பெருசா காதல் மன்னன் மாதிரி இந்த கொஞ்சலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, அதுக்கப்புறம் கண்டுக்கிறதே இல்லை என்று அவள் மனது அதற்கும் அவனை வறுத்து கொண்டிருந்தது. மூவரும் உணவருந்த செல்ல சூடாய் ராமு பரிமாறிய அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காத இட்லியை அவள் உள்ளே தள்ளிய வேகத்திலேயே அவளது பசி புரிந்தது. மதியம் ஹோட்டலில் உணவு பிடிக்காமல் அப்படியே வைத்து விட்டிருந்தாள். மழையும் சேர்ந்து கொள்ள இட்லியின் ருசி இன்றுதான் அவளுக்கு புரிந்தது. அவள் சாப்பிடும் வேகத்தை பார்த்து வசீகரனும் ராஜேஸ்வரியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். ராஜேஸ்வரி கமுக்கமாய் மருமகனிடம் கண்ணை காட்டி கண்டுகொள்ள வேண்டாம் என்று கூற அவனும் அமைதியாய் அவள் சாப்பிடுவதை ரசித்து கொண்டிருந்தான். அவளுக்கு சட்டென்று புறையேற வேகமாய் எழுந்து அவள் தலையில் தட்டிய வசீகரன் அவளது கிளாஸில் தண்ணீர் தீர்ந்திருக்க அவனது கிளாஸை அவளிடம் நீட்டினான். அதை உணராமல் அவசரமாய் அதை வாங்கி குடித்தாள் அவள். மற்ற நேரமாய் இருந்தால் அதை கவனிப்பவள் இன்று ஏனோ ஒன்றுமே சொல்லவில்லை. மெதுவா சாப்பிடுமா, வயிறு காலியா இருக்கும்போது அவசரமா சாப்பிட்டா இப்படிதான் ஆகும் என்று மகளை சமாதானப்படுத்தினார் ராஜேஸ்வரி. சற்று நேரத்தில் அது சரியாகிவிட கண்ணும் மூக்கும் சிவந்து கண்ணில் நீர் நிறைந்திருந்தவளை கனிவுடன் நோக்கி தன் தோளில் இருந்த டவலை நீட்டினான் வசீகரன். மௌனமாய் அதை வாங்கி முகத்தை துடைத்துவிட்டு அவனிடம் கொடுத்தவள் கை கழுவ எழுந்தாள். ராமு, எல்லாருக்கும் பால் கொண்டு வாங்க என்று ராஜேஸ்வரி கூற இளம் சூடோடு மூவருக்கு கண்ணாடி கிளாஸில் பால் கொண்டு வந்து வைத்தார் அவர். எப்போதும் பால் குடிக்க மாட்டேன் என்று அடம் பிடிப்பவள் மௌனமாய் அதை எடுத்து குடிக்கவும் ராஜேஸ்வரி அதிசயமாய் பார்த்தார். என்னாச்சு இவளுக்கு, நல்ல மாற்றமாக தான் இருக்கு என்று நினைத்து கொண்டாலும் அதை பற்றி அவளிடம் ஒன்றும் கேட்கவில்லை. ஹாசினி, நான் என் ரூமுக்கு போறேம்மா, மழையில ரொம்ப குளிர்து, நீங்களும் களைச்சு போயிருப்பீங்க, சீக்கிரம் போய் படுங்க என்றார் ராஜேஸ்வரி. வசீகரன் எழுந்து கை கழுவ செல்ல அன்னையின் அருகில் சென்ற ஹாசினி, மம்மி, நான் இன்னைக்கு உங்க கூட படுத்துக்கட்டுமா ப்ளீஸ் என்றாள். அன்னை என்ன சொல்லுவாரோ என்ற தயக்கத்துடன். அது எப்படிமா, மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு, அது தப்புமா, நீ ஓ ரூம்லே படுத்துக்கோ என்றவர் வசீகரன் கை கழுவி வரவும், என்ன இன்னைக்கு இப்படி மழை பெய்யுது என்றார் சற்று நடுங்கி கொண்டே. கடல்ல புயலத்த, தமிழ்நாடு பூரா மழை இருக்கும்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க, 2 நாளைக்கு மழை இருக்கும்னு சொன்னாங்க, குளிர்ல நிக்க வேணாம், நீங்க போய் படுங்க என்றான் வசீகரன். அப்படியா மாப்ள, சரி ஹாசினி, அலுப்பா இருப்ப, நீயும் போய் படுடா என்று மகளிடம் அவளது அறைக்கு செல்லுமாறு சொல்லாமல் சொல்லிவிட்டு தன் அறைக்குள் தஞ்சமானார். ஜன்னல் கதவெல்லாம் அடைத்திருக்கும் போதும் ஊசியாய் உடம்பை துளைத்தது குளிர்காற்று. உறக்கம் வருவது போல் இருக்கவே எழுந்து மாடிக்கு நடந்தாள் ஹாசினி. தொலைக்காட்சியை உயிர்ப்பித்த வசீகரன் சற்று நேரம் அதில் பார்வையை பதித்திருந்தான். சலிப்பாக இருக்கவே அதை அணைத்துவிட்டு அவனும் தங்கள் அறைக்கு நடந்தான். அறைக்குள் நுழைந்தவனின் கண்களில் அழகான மலர்குவியல் போல கால்களை குறுக்கி கொண்டு படுக்கையில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த ஹாசினி கண்ணில் பட்டாள். படுக்கைக்கு நடுவில் 2 தலையணைகளை தடையாய் வைத்திருந்தாள். அதை கண்டு இதழ்களில் புன்னகை விரிய பெருமூச்சு ஒன்றை வெளியேற்றி கொண்டே கட்டிலில் வந்து படுத்தான் அவன். காட்டாற்றாய் பெருகும் காதலை தடுத்து நிறுத்த இந்த தலையணையின் அணை தாங்குமோ பேதை பெண்ணே என்று சிரித்து கொண்டவனின் மனது ஹாசினியை பற்றி ஆசை போட தொடங்கியது. அவள் கூறிய உடன்படிக்கைக்கு தான் சம்மதிக்காததால் கல்யாணத்துக்கு தன்னை சம்மதிக்க வைக்க அவள் தன் அன்னையை தூதாக்கியதும் அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகளும் அவள் அடிமனதில் அவன் இருப்பது நிச்சயம் என்று உணர்த்தியது. சிறு புன்னகையுடன் குழந்தையாய் உறங்குபவளின் முகத்தை சற்று நேரம் கண் சிமிட்டாமல் ஆராய்ந்தான்.
பளிங்கு போன்ற பால் வடியும் முகம், அழகான பெரிய கரிய கண்கள், செதுக்கி வைத்தார் போன்ற அளவான மூக்கு, அது கோபத்தில் சிவக்கும் போது இன்னும் அழகு. சிறிய அழகான சிவந்த உதடுகள், அதில் சற்று நேரம் ஏக்கமாய் நிலைத்தது அவனது பார்வை. அவனது கண்ணுக்கு தேவதையாக தெரிந்தாள் ஹாசினி. அவளது அழகை ரசித்து கொண்டிருந்தவனிடம் நீண்ட பெருமூச்சு ஒன்று வெளிப்பட்டது. வலுக்கட்டாயமாய் கண்ணை மூடிப்படுத்தவன் அசதியில் உறங்கத் தொடங்கினான். சிறிது நேரத்திலேயே மழை வழுக்கத் தொடங்கியது. வானமே இடிந்து விழுவதைப் போல பெரும் சத்தத்துடன் இடி முழங்கியது. அதோடு பளிச்சென்று கண்ணை பறித்து கொண்டு வெட்டியது மின்னல். பதறிய குரலுடன் தலையணையை தாண்டி அவன் அருகில் வந்து படுத்து கொண்டாள் ஹாசினி. மீண்டும் இடி இடிக்கவே நடுக்கத்துடன் அவனை இறுக அணைத்து கட்டி கொண்டாள். உறக்கத்தில் உடம்பில் ஏதோ உறுத்தலாய்ப்பட கண்ணை திறந்தவனின் விழிகள் வியப்பால் விரிந்தன. தன் அருகில் பூங்குவியலாய் சிறு கோழி குஞ்சை போல் நடுக்கத்துடன் படுத்திருந்தவளை கனிவுடன் நோக்கியவன் ஆதரவாய் அவள் முதுகில் வருடிவிட்டான். தாய்ப்பறவை போல் அவளை தன்னோடு சேர்த்து மென்மையாய் அணைத்து கொண்டான். அவனது பரந்த மார்பில் கைகளையும் கால்களையும் குறுக்கி கொண்டு ஒரு குழந்தையைப் போல் படுத்திருந்தவள் அவனை அணைத்து கொண்டே உறங்கிவிட்டாள். அமைதியான அந்த உறக்கத்தில் அழகான ஒரு கனவு வர அதில் வசீகரனுடன் ஆடி பாடுவது போலெல்லாம் அவளுக்கு தோன்றியது. விடியற் காலையில் அவளது அலைபேசியில் வைத்திருந்த அலாரம் ஒலி எழுப்பி மணி 5 ஆகிவிட்டது என்பதை உணர்த்தியது. அதை கேட்டதும் பரபரப்பாய் எழுந்தாள் ஹாசினி. தன்னை அணைத்தபடி படுத்திருந்த அவனது கரங்களை மெல்ல விடுவித்தவாறே எழுந்து சென்று குளியலறைக்குள் நுழைந்து காலை கடன்களை முடித்தாள். ஏனோ அவளால் அதிக நேரம் உறங்க முடியவில்லை. இல்லையென்றால் மழையின் குளிரில் இத்தனை சீக்கிரத்தில் எழுந்திருக்க மாட்டாள். அவளது அலாரம் பலமுறை அடித்த பின்னரே எப்போதும் எழுந்திருப்பாள். நேற்றைய செய்கை நினைவு வர அவள் மீது அவளுக்கு கோபமாய் வந்தது. இந்த இடி இப்பயா இடிச்சு தொலைக்கணும்? சிறு வயதிலிருந்தே அவளுக்கு இடி மின்னல் என்றால் மிகவும் அலர்ஜி. தன் தாயை கட்டி கொண்டுதான் உறங்குவாள். அவளை நினைத்து அவளுக்கே அவமானமாய் இருந்தது. இனி எந்த சூழல்லையும் இப்படி நடந்துக்க கூடாது. அவன் இதை எப்படி எடுத்துப்பானோ? பெரிய போலீஸ் ஆஃபீஸர், ஒரு இடிக்கு பயந்துட்டேன்னு மட்டமா நினச்சி கிண்டல் செய்வானோ? அவளே நம்மளை தேடி வந்துட்டான்னு கேவலமாக என்ன நினச்சிப்பானோ? இதில் கோவால அவன் கூட டூயட் பாடுறது போல கனவு வேற. தலையை குலுக்கி கொண்டாள். எனக்கு என்னாச்சு? இவன் என் கனவுல வர்ற அளவுக்கு அவன் என்னை பாதிக்க தொடங்கிட்டானா? மனது பலவாறு ஆலோசித்து அவளையே குற்றப்படுத்தி குழப்பிக் கொண்டிருக்க அவனை எப்படி எதிர்கொள்வது என்ற கவலையுடன் உடற்பயிற்சி செய்யும் அறைக்குள் நுழைந்தாள். அப்போதும் மழை லேசாய் தூறல் போட்டு கொண்டிருந்தது. சிறிது நேரம் உடற்பயிற்சி செய்தவள் 6 மணிக்கு கீழே வந்தாள். அடுக்கலையில் காஃபியின் டிகாஷன் மனம் நாசியை நிறைக்க, ராமோண்ணா என்று குரல் கொடுத்தாள். அவளது அமைதியான அழைப்பில் வேகமாய் வெளியே வந்தவர், காஃபி தரட்டுமா சின்னம்மா என்றார். என்னண்ணா, என்ன போய் சின்னம்மான்னு மரியாதையா சொல்லிட்டு, நீங்க பார்த்து வளர்ந்த பொண்ணுனா என்ன பேர் சொல்லியே நீங்க கூப்பிடலாம் என்றவளின் வார்த்தைகள் அவருக்கு அதிசயமாய் இருந்தது. சந்தோஷத்துடன் முகம் மலர்ந்தவர், காஃபி எடுத்து வர்றேம்மா என்று உள்ளே சென்றார். அவர் சூடாய் மணக்க மணக்க தந்த காஃபியை ருசித்துவிட்டு தினசரியை புரட்டினாள். படித்து முடிக்கவும் மாமியாரும் மருமகனும் ஒருவர் பின் ஒருவராய் எழுந்து வந்தனர். இவளுக்கு வசீகரன் முகத்தை ஏறிடவே வெட்கமாய் இருந்தது. அவன் வருவதை உணர்ந்ததுமே அவளது முகம் குங்குமமாய் சிவந்து விட்டிருந்தது. வசீகரனின் கழுகு பார்வையில் அவளது முகச்சிவப்பு தப்பவில்லை. அதை கண்டு மனதுக்குள் சிரித்து கொண்டவன் முகத்தை சாதாரணமாய் வைத்து கொண்டான். ராமு கொடுத்த காஃபியை ருசித்துவிட்டு, பேபி பேப்பரை கொடு என்று அவளிடம் ஒன்றும் அறியாதது போல் கையை நீட்ட அவள்தான் அவன் முகத்தை பார்க்க தவித்து போனாள். சிறு நடுக்கத்துடன் அவனது கையில் அவள் பேப்பரை கொடுக்க ராஜேஸ்வரியும் அங்கே வந்தார். மாப்பிள்ள, உங்களுக்கும் பைக் வாங்கிடலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நேற்று நீங்கள் மழையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. என்ன ஹாசினி, புது வண்டி புக் பண்ணலாமா என்றார் மகளின் சம்மதம் அறிய. பேப்பரில் உள்ள எழுத்துக்கள் கண்ணில் பதியாமலே வெறுமனை பார்த்து கொண்டிருந்தவள், அவருக்கு எந்த மாதிரி வண்டி வேணும்னு கேட்டு புக் பண்ணிடுங்க மம்மி என்றாள். பேபி, என்ன வண்டி வாங்கலாம்னு நீயே டிசைட் பண்ணிடுமா, உன் விருப்பம்தான் என் விருப்பம் என்ற வசீகரனை அவள் ஏறிட அவன் ஒரு கண்ணை சிமிட்டினான் குறும்பு புன்னகையுடன். அதை கண்டதும் அவளது முகச்சிவப்பு மேலும் அதிகமாக பார்வையை மாற்றிக்கொண்டாள். சரி, நானே மேனேஜர் கிட்ட விசாரிச்சுட்டு சொல்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து எழுந்து மாடிக்கு சென்று விட்டாள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆடியோ நாவல்ஸ் கேட்க விரும்புகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் எபிசோட் வர வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ். உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்க காத்திருக்கும் நான் ஆர்ஜே ரதி.